வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வருமானத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் வெளியான தகவல். சிஐடியிலிருந்து வெளியேறினால் முன்னாள் அமைச்சர் கம்பன்வில. ஜனாதிபதி ஜெர்மனிக்கு விஜயம். யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு குறித்து அரசு விசேட கரிசனை கொண்டுள்ளது. இந்த மனித புதைகுழி தொடர்பில் உண்மையை கண்டறியப்பட வேண்டும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 19 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அரசு தரப்பினரின் நிலைப்பாடு குறித்து வினவிய போதே நீதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய முடியும். நீதிமன்றத்தில் அனுமதி பத்திரம் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அலுவலக நடவடிக்கைகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. ஆகவே நீதிமன்றம் தான் இறுதியான முடிவை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் உண்மையை கண்டறிவதற்கான தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்காக நிதி வழங்கல் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரசு தரப்பில் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதோடும் விசேட கரிசனைகளையும் கொண்டிருக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டில் முதல் 4 மாதங்களில் அரசு வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 வருடத்தில் முதல் மாதங்களில் 1118.7 பில்லியனாக இருந்த அரசு வருமானம் இந்த வருடத்தில் முதல் 4 மாதங்களில் 236.60 பில்லியன் ரூபாயினால் அதிகரித்து 1454.67 பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது. இது 19.42% அதிகரிப்பாகும். 2025 ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 463.19 பில்லியன் ரூபாய் வரி மூலம் கிடைக்கப்பெற்ற வருமானமாகும். குறித்த மாதத்தில் வாகன இறக்குமதி தடை செலுத்தப்பட்டதன் காரணமாக இவ்வாறு வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்வில குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன் ஊடகங்களும் கருத்து தெரிவித்துள்ள அவரும் மேற்படி 323 கொள்கலன்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்த எதிர்பார்க்கிறேன். சம்பவம் தொடர்பான முடிவுகளை எடுத்த அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு பயண தடை விதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுவிக்க உள்ளேன். என்னிடம் உண்மையான சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆதாரங்கள் இல்லாமல் இதுபோன்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் கூற மாட்டேன். இந்த விடயத்தில் உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாளை செவ்வாய்க்கிழமை இரவு ஜெர்மனிக்கு பயணமாகிறார். ஜெர்மனியினால் விடுவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று அவர் அங்கு செல்லும் ஜெர்மன் ஜனாதிபதி வர்த்தக அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினரிடம் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் அங்கு சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஜெர்மன் முதலீடுகளை இலங்கைக்கு பெறுவது சம்பந்தமாகவும் ஆடை ஏற்றுமதி பற்றியும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித கிரண் உள்ளிட்ட குழுவினரும் ஜெர்மன் செல்கின்றார்கள். இலங்கையில் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவில் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஐரோப்பா சந்தையை இலங்கை இலக்கு வைத்துள்ள நிலையிலும் ஜனாதிபதியில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. களத்துறை வடக்கு பனாப்பட்டி பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்தவர் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. அடையாளம் தெரியாத குழுவினர் குறித்த பகுதியின் வீட்டுக்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்தவர் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியுள்ளார்கள். தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் களத்துறை நாகோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் அதே நேரத்தில் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் களத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு புதிய நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொள்வதாகவும் முகக்கவசங்கள் மற்றும் கை சுத்தி பாகங்களை உடனடியாக கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசல சம்பத் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் ஒரு முகக்கவசம் ரூபாய் 50 உயர்வடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அறுவை சிகிச்சை முகக்கவசத்தின் விலையை 10 ரூபாயாக குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார். மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்றும் உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த விடயத்தில் தாமதமின்றி தலையிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். யாழில் 17 சபைகளிலும் இலங்கை தமிழிசை கட்சி ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்றைய தினம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்ற போது இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது பேசிய அவர், ஏனைய கட்சிகளைப் போன்று ஒரு சந்திப்புகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவருக்கும் தெரிந்த பின்பு மறைக்கும் அல்லது சந்திப்புகளை பிற்போடும் ஏற்பாடுகள் தமிழரசுக் கட்சிக்குள் நடைபெறுவதில்லை. சமர்ச்சி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எமது கட்சி உருவாக்கப்பட்டது. அதற்காகவே அனைத்து தேர்தலிலும் போட்டியிடுகின்றோம். 1956 முதக்கம் இன்று வரை தமிழ் மக்கள் பிரதானமாக நம்புவது இலங்கை தமிழரசுக் கட்சி மட்டும்தான். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் மக்களது ஆணை நாங்கள் தலை வணங்குகிறோம் என்று வெளிப்படையாக சொன்னேன். மக்கள் தவறாக முடிவெடுப்பதில்லை. என்பிபி வாக்களித்த விவகாரத்தில் கூட அது மக்களுடைய தீர்ப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை மித்தனிய வீதியில் ஹெரோந்தூப பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹக்ம பிரதேசத்திலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளில் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த பஸ்ஸுடன் மோதிய விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மாட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ஜடியன பிரதேசத்தில் வசித்து வந்த 40 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சலம் மாத்தறை வைத்தியசாலையில் பிடிதரையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பஸ் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திசகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தொடர்ந்து உயர்ந்து வாய்ந்த தங்கத்தின் விலை இன்றைய தினம் அதிரடியாக குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலையானது கடந்த ஏப்ரல் மாதத்தில் உச்சம் தொட்டது. இதையடுத்து மே மாதத்தில் ஏற்ற இறக்கங்களுடன் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஜூன் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்றைய தினம் குறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9130க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்றைய தினம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 150 ரூபாய் குறைத்து 8980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 18 கிராம் தங்கம் கிராமுக்கு 105 ரூபாய் குறைத்து 1 கிராம் 7385 ரூபாய்க்கும், சவரனுக்கு 840 ரூபாய் குறைத்து 1 சவரன் 59080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் இவ்வாறு ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சி நுகர்வோருடைய ஆர்வத்தை ஏற்படுத்தி நகை வாங்கும் எண்ணத்தை ஊக்குவித்ததாக கூறப்படுகிறது. பல போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலின்படி உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. மக்களின் உறுத்து காணிகளை கையகப்படுத்தி தனியார் காணிக்குள் அத்துமீறி கட்டப்படுகின்ற விகாரங்களை நோக்கி பௌர்ணமி தினங்களிலும் விடுமுறை நாட்களிலும் வருகின்ற பௌத்த மதம் சார்ந்தவர்களுக்கு நீதி சமாதான நல்லிணக்கத்துக்குமான பணியகம் பகிரங்க வேண்டுகோள் ஒன்றை விடுவித்துள்ளது. ஒரு பௌர்ணமி நாளில் ஒரு பகிரங்க வேண்டுகோள் என்ற தலைப்பில் நீதி சமாதான நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தின் இயக்குனர் அருட்பணி ஜீவரட்னம் அமதி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் யுத்தத்தின் பிற்பாடு ஏறக்குறைய 16 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டினையும் இன மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் இவற்றையெல்லாம் விடுத்து இன்னும் அடக்குமுறைகளும் உரிமை மரப்புகளும் தான்றொடித்தனமான பொறுப்பற்ற அரசியல் அதிகார வீச்சுக்களும் சிறுபான்மையின மக்களை நோக்கி அவ்வப்போது செயற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. கடந்த பங்குனி மாதம் 28ஆம் தேதி காணி நிர்ணய உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருந்த அரச வர்த்தமானியானது தமிழ் மக்களுடைய காணிகளையும் அபகரிக்கின்ற நோக்கமாக கொண்டது என்று பல தரப்புகளும் அச்சம் வெளியிட்டு கண்டனங்களை தெரிவித்த போது இறுதியில் அதை ரத்து செய்தமை வரவேற்கத்தக்க விடயம். இதேவேளை இன்னும் இனமது சமூக நல்லிணக்கத்துக்கு பாதகத்தை விளைவிக்கும் செயற்பாடான தனியார் காணிகளுக்குள் அத்துமீறிய பௌத்த விகாரைகளின் கட்டுமானங்கள் மற்றும் புராதன தொல்பொருள் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எந்தவித அகழ்வு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகின்ற இடங்களில் பௌத்த விகாரைகளின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வெளிப்படையாக மத வேறுபாட்டையும் பிரிவினை மனப்பான்மையும் அதிகார வர்க்கத்தை வெளிப்படுத்துகிறது. இதை வடமாகாண நீதி சமாதான நல்லிணக்கத்துக்கான பணியகம் வன்மையாக கண்டிக்கின்ற அதேவேளை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் உறுத்தான காணிகளை கையகப்படுத்தி தனியார் காணிகளுக்கு அத்துமீறி கட்டப்படுகின்ற விகாரிகளை நோக்கி பௌர்ணமி தினங்களிலும் விடுமுறை நாட்களிலும் வருகின்ற பௌத்த மத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோளையும் விடுவிக்கின்றேன். அத்துமீறி அடுத்தவர்கள் காணிக்குள் கட்டப்படுகின்ற மத ஸ்தலங்களில் ஆத்மீகத்தை தேடுவது அர்த்தமற்றது என்றும் நியாயமற்றது என்றும் என்பதை புரிந்து கொண்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டவிரோதமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மத வழிபாட்டு தலங்களில் நோக்கிய தங்களின் ஆத்மீக பயணங்கள் வேதனை அளிக்கிறது. நல்ல மனதோடு அவற்றை தவிர்த்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து அவர்களுடைய காணிகளையும் மீள ஒப்படைக்க முயற்சிப்பது உங்களுடைய கடமை என்பதை வலியுறுத்துகின்றோம்.
அது மாத்திரமின்றி தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வளமான நிலங்கள் காணிகள் எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கீழுள்ள நிலையில் அவற்றையெல்லாம் விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடு உணரப்பட வேண்டிய சூழ்நிலையில் இப்படியான காணி அபகரிப்பு செயற்பாடுகள் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நீதி சமாதான நிலையத்துக்கான பணியகம் வலியுறுத்த விரும்புகிறது என்றும் தெரிவித்துள்ளார்.